வணக்கம். நீங்க திரிபுரால மெடிக்கல் படிக்கிறத பத்தி, எம்பிபிஎஸ் பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? ம். சரி. இன்னைக்கு அங்க என்ன நிலவரம்? காலேஜ், அட்மிஷன் எப்படி? செலவு என்ன? கொஞ்சம் ஆழமா பாத்துரலாம் வாங்க. உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள வச்சு நாம இத அலசுவோம். முக்கியமா அங்க இருக்கிற கவர்ன்மெண்ட், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், அப்புறம் நீட் ஸ்கோர் வச்சு எப்படி அட்மிஷன் கிடைக்குது? ப்ராசஸ் என்ன? ஃபீஸ் எவ்வளோ ஆகும்? ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? சரி, முதல்ல எம்பிபிஎஸ் காலேஜஸ் பத்தி பார்க்கலாம். அகர்தலா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது ஏஜிஎம்சி. ம். இதுதான் அங்க மெயின் கவர்மெண்ட் காலேஜ். அங்க 125 சீட் இருக்கு. இதுல ஸ்டேட் கோட்டாக்கு 96, ரிம்ஸ்னு ஒரு கோட்டாக்கு 13 சீட் அப்படி பிரிச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் திரிபுரா மெடிக்கல் காலேஜ், டிஎம்சின்னு சொல்றாங்க. டாக்டர் பிஆர்ஏஎம் ஹாஸ்பிட்டலோட இருக்கு. அது பிரைவேட். அங்க ஒரு 100 சீட். 80 ஸ்டேட் கோட்டா, 20 ஆல் இண்டியா கோட்டா. ம். கரெக்ட். இப்போ புதுசா கூட ஒன்னு வரப்போகுதாமே, 2024ல. புரா சாந்திநிகேதன் மெடிக்கல் காலேஜ்னு அதுவும் பிரைவேட் தான். ஒரு 180 சீட்டோட வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆக மொத்தம் இப்போ ஒரு 225 சீட்டுக்கு மேல எம்பிபிஎஸ்க்கு இருக்கு திரிபுரால. ஓ, 725 பிளஸ். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கவனிக்க வேண்டியது, திரிபுரா சில பிரைவேட் காலேஜ் சீட்டுக்கு ஒரு ஓபன் ஸ்டேட் மாதிரி. அதாவது ஆல் இண்டியா கோட்டா வழியா மத்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பிரைவேட் காலேஜ்ல அப்ளை பண்ணலாம். ஓ, அப்படியா? இது வெளி மாநில மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இல்லையா? ஆமா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கும் இது ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். சரி சரி. இது எம்பிபிஎஸ். அப்போ இந்த ஆயுஷ் கோர்ஸ், முக்கியமா பிஏஎம்எஸ் பத்தி என்ன நிலைமை? அங்க கவர்மெண்ட் பிஏஎம்எஸ் காலேஜ் இருக்கா? இல்ல, அதுதான் அங்க ஒரு பெரிய குறைபாடுனே சொல்லலாம். திரிபுரால அரசு பிஏஎம்எஸ் காலேஜ் ஒன்னு கூட இல்ல. அப்போ பிஏஎம்எஸ் படிக்கணும்னா 5.5 வருஷ படிப்பு, 1 வருஷ இன்டர்ன்ஷிப்போட. ஓ, ஃபீஸ் எப்படி இருக்கும் பக்கத்து ஸ்டேட்ல? கவர்மெண்ட் காலேஜ்னா 1 வருஷத்துக்கு 25,000ல இருந்து 50,000 வரைக்கும் இருக்கலாம். ஆனா பிரைவேட்னா அது லட்சக்கணக்குல போகும். ஓகே. அப்போ இந்த அட்மிஷன் ப்ராசஸ், கவுன்சிலிங் பத்தி சொல்லுங்க. எப்படி நடக்குது? இது திரிபுராவோட டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், டிஎம்இ, அவங்க தான் ஸ்டேட் கோட்டா 85% சீட்டுக்கு கவுன்சிலிங் நடத்துறாங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ் எல்லாத்துக்கும். இப்போ 2025 நீட் யூஜி கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 30 ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 3 வரைக்கும் பண்ணிக்கலாம். சரி. ஃபீஸ் கட்ட ஆகஸ்ட் 4 வரைக்கும் டைம் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் ஜூலை 31ல இருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும். ஓகே. மெரிட் லிஸ்ட் ஆகஸ்ட் 4th தேதியும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் ஆகஸ்ட் 6th தேதியும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இதுல பல ரவுண்ட்ஸ் இருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அப்புறம் கடைசியா ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுன்னு ஒன்னு. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும், ஃபீஸ் கட்டணும். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் திருப்பி தரமாட்டாங்க. செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்னு இருக்கு, அது ரீஃபண்டபிள். சரி, செக்யூரிட்டி டெபாசிட். ஆமா. அப்புறம் காலேஜ் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி லாக் பண்ணணும். அதான் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். அப்புறம் சீட் அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ இருக்கும்? திரிபுரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ்க்கு யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசினா ஒரு 10,000 ரூபாய், எஸ்சி எஸ்டினா 5,000 ரூபாய், பிரைவேட் காலேஜ்க்குனா 1 லட்சம் ரூபாய் கட்டணும். ஓஹோ, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன முக்கியமா வேணும்? முக்கியமா நீட் ஸ்கோர் கார்டு, உங்க இருப்பிட சான்றிதழ், 10th 12th மார்க் ஷீட், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா வேணும். சரிங்க. செலவு பத்தி பேசுவோமே. ஏஜிஎம்சி மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்ல வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும்? பிரைவேட்ல? ஏஜிஎம்சில ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வருஷ ஃபீஸ் ஒரு 75,100 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கலாம். சரி. ஆனா பிரைவேட் காலேஜ் டிஎம்சில ஸ்டேட் கோட்டாக்கு வருஷத்துக்கு ஒரு 5.25 லட்சம் ரூபாய் ஆகலாம். ஆல் இண்டியா கோட்டானா 15 லட்சம் ரூபாய்க்கு மேலேயும் போகும். 15 லட்சமா? ஆமா. அந்த புதுசா வரப்போற சாந்தி நிகேதன் காலேஜ்ல இதை விட ஜாஸ்தியா, ஒருவேளை மொத்த படிப்புக்கும் 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட ஆகலாம்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சர்வீஸ் பாண்ட். கவர்மெண்ட் சீட்ல சேர்றவங்க 5 வருஷம் அங்கேயே சேவை செய்யணும்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஓ, அப்படி இல்லைன்னா? அப்படி இல்லைன்னா 20 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும். இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இது நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். செலவு, பாண்டு இதெல்லாம் ஓகே. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லாம நார்த் ஈஸ்ட்ல படிக்கிறதுல என்ன பிளஸ் மைனஸ்? இது நல்ல கேள்வி. திரிபுரா ஒரு வடகிழக்கு மாநிலம். அங்க ஃபுட், தங்குறதுக்கு ஹாஸ்டல் வசதி எல்லாம் காலேஜ்ல இருக்கும். ஆனா வெளி மாநிலத்திலேருந்து போறவங்களுக்கு, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போறீங்கன்னா, சாப்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பழக கொஞ்சம் டைம் ஆகும். போக்குவரத்து வசதி? அதுவும் பெரிய சிட்டிஸ் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா ஒரு பிளஸ் என்னன்னா, ரொம்ப அமைதியான சூழல். படிக்கிறதுக்கு நல்லா இருக்கலாம். சரி சரி.
சில சமயம் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் குறைவான நீட் ஸ்கோர்ல பிரைவேட் காலேஜ் சீட் கிடைக்குதுன்னு அங்க போறதும் உண்டு. ஆமா. அதே நேரம் திரிபுரா ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு காரணம் இங்க இருக்கிற பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குற எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் வர்றாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா திருப்புரால எம்பிபிஎஸ் படிக்க குறிப்பா கவர்மெண்ட் காலேஜ்ல கம்மி செலவுல படிக்க சான்ஸ் இருக்கு. ஆமா, ஆனா பிஏஎம்எஸ் மாதிரி ஆயுஷ் கோர்ஸ்க்கு அரசு காலேஜ் இல்ல. அட்மிஷன் முழுக்க நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் தேதியும் சொல்லிட்டாங்க. கரெக்ட். அதே சமயம் செலவு, அந்த சர்வீஸ் பாண்டு, அங்க இருக்கிற சூழல் எல்லாத்தையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். குறிப்பா வெளிமாநிலத்துல இருந்து போறீங்கன்னா சாப்பாடு, மொழி, கலாச்சார மாற்றங்களுக்கு மனதளவுல தயாரா இருக்கணும். நிச்சயமா இந்த தடவைகளெல்லாம் திரிபுரால படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நம்புறோம். கடைசியா நீங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. திரிபுரா மாதிரி மாநிலங்கள்ல மெடிக்கல் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பா இந்த பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் மாதிரி ஆயுஷ் படிப்புகளுக்கான அரசு வசதிகளை இன்னும் நல்லா மேம்படுத்த என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.